சட்டப்பேரவையில் இன்று 3 முக்கியமான துறைகள் குறித்தான விவாதம் நடைபெற இருக்கிறது. முதல் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இந்த துறை என்பது தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் இருக்கிறது. இது தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பொறுப்பேற்று நடைபெறக்கூடிய முதல் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அவரிடம் இருக்கக்கூடிய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை, தொல்லியல் துறை தொடர்பான விஷயங்கள் குறித்தும் இன்றைக்கு மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம். அதாவது இந்த பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எப்படியெல்லாம் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வியில் எழுப்புவார்கள். குறிப்பாக இந்த அண்மையில் சொத்து வரி தொடர்பான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அது தொடர்பாகவும் திருவொற்றியூரில் மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அந்த விவகாரம் தொடர்பாகவும், அதே போல சுற்றறிக்கை உயர்கல்வித்துறையில் அண்மையில் ஒரு சுற்றறிக்கை தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் வெளியிடப்பட்டதாகவும், அதே போல இந்த சுற்றறிக்கை மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்கள் குறித்து ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியானது. இதுக்கு எதிர்க்கட்சிகள் பெரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டிருக்குது. இந்த நிலையில் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல், பரந்தூர் விமான நிலையம் குறித்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் வரியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. பரந்தூரை பொறுத்தவரை இந்த புதிய அரசாங்கம் இந்த பரந்தூர் விமான திட்டத்தை விரிவாக்கம் செய்வதை நிறுத்தி வைத்திருப்பதாக நமக்கு தகவல் இருக்குது. வேறொரு இடம் குறிப்பாக முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிப்பார் என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னைக்கு ஒரு 2வது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான மாற்றங்களுடன் தற்போது ஏன்னா முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது களத்திற்கு சென்று முதல் விவசாயிகளோடு போராட்டம் நடத்தியது அந்த பரந்தூர் தான். எனவே அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்த முன்வரவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னைக்கு ஒரு விமான நிலையம் என்பது ரொம்ப அவசியமான தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்கள்லாம் ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்கள்லாம் 2வது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பசுமை விமான நிலையம் என்று சொன்னால் பெரிய பெரிய ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் இறங்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஓடுதளங்கள் பெரிய அளவில் இல்லாத காரணத்தால் அது ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி தற்போது தலைமை ஒரு முக்கியமான ஆலோசனை. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகத்துறை முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு இந்த விவாதத்தில் பேசுவார் என்றும், அதே போல திமுகவை சேர்ந்த மற்ற புதிதாக 2 உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே திமுகவில் 3 பேர், அதிமுகவில் 2 பேர், அதே போல SP வேலுமணி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. என்று சொன்னால் அவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக கடந்த 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். 2012 21 வரை இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கிறார். எனவே அவரும் இந்த விவாதத்தில் குடிநீர் வழங்குதல் போன்ற, குறிப்பாக சேலம் மாநகராட்சிக்கு சூயஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட தொடர்பாக பேசியிருக்கார்கள். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை மாடல் ஸ்கூல்ல குறிப்பாக வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் முன்னாள் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த தங்கம் தென்னரசு திமுக சார்பில் பேசுவார் என்றும், அவர் பல்வேறு வாதங்களை எடுத்து வைப்பார் எனவும், குறிப்பாக நேற்றைக்கு கூட JCD பிரபாகர் சொன்னார், நேரலையில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. எனவே பேசும்போது குறிப்பாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஆனா 9:30 மணிக்கு ஆரம்பிச்சா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிகிறவர்களுமே நேரலையாக கொடுக்கப்படுவதால் நாட்டு மக்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு முக்கியமான விவாதம் என்பது இன்னைக்கு நடைபெற சொல்லப்படுகிறது. வரக்கூடிய புதன்கிழமை மட்டும் மிலாது நபி அரசு விடுமுறை வருகிறது. மற்ற நாட்களில் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முக்கியமான விவாதங்கள் தொழில்துறை, டாஸ்மார்க் உள்ளிட்ட முக்கியமான துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருப்பதால் பெருத்த எதிர்பார்ப்பு எதிர்பார்த்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா 29 வயதில் முதல் முறையாக ஒரு இளம் பாத்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சராக வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடு, அவர் தன்னுடைய துறையை சார்ந்த விஷயங்களை எவ்வாறு அவர் அணுகுகிறார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமான கேள்வி நேரம் என்பது இல்லை என்று சொன்னாலும் சபாநாயகர் புதிதாக வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே போல அறிவிப்புகளும் புதிதாக இந்த 3 துறை நகராட்சி நிர்வாகத்துறையில புதிய அறிவிப்புகளை ராஜ்மோகன் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த மானிய கோரிக்கை மீதான எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு முதலமைச்சருக்கு பதிலாக ராஜ்மோகன், என்று சொன்னால் நகராட்சி நிர்வாகத்துறை முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் இருந்தாலும் கூட
ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் தான் இதற்கான பதிலளிப்பார் எனவும் அவர்தான் அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே முதலமைச்சருடைய துறை இளைஞர் நலன் வந்த போதும் ஆதவ் அர்ஜுனா வாசித்தார். அதே போன்று கடந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முதலமைச்சர் இருக்க துறை டிமாண்ட் நடைபெற்ற போது கூட பாத்தீங்கன்னா அப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய வேற அமைச்சர் தான் வாசித்தார். எனவே இது ஒரு முக்கியமான வழக்கமாக கடந்த காலத்திலும் ஸ்டாலின் முதலமைச்சராகும் போது அவர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை குறிப்பாக அவர் வகித்திருந்தார். ஆனால் கீதா ஜீவன் தான் அது தொடர்பான அறிவிப்பை எல்லாம் வெளியிடுவார். எனவே தற்போது அந்த ஜோயாலுகாஸ் நிறுவனத்திற்கு இந்த தங்க மோதிரம் தாய்மாமன் திட்டத்திற்கான டெண்டர் கொடுக்கப்பட்டது குறித்தெல்லாம் கூட விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் ஜோயாலுகாஸுக்கும் 768 கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் கூட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 110 விதியின் கீழ் முதலமைச்சர் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கவன ஈர்ப்பு தீர்மானமாக பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் காலையில் பேரவை தொடங்கியதும் எழுப்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு 3 முக்கியமான துறைகளுடைய விவாதம் நடைபெறுவதால் காரசார விவாதம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு விஷயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் தயாராக வருகிறார்கள். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ஆனந்த், செங்கோட்டையன், அதே போல மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் பதிலளிப்பதற்கு தயாராக வருகிறார்கள். நிர்மல்குமார் போன்றவரும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தன்னுடைய துறைக்காக தயாராகி வருவதாக நமக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நாளை பொறுத்தவரை துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த மானிய கோரிக்கையில் புதிதாக எவ்வளவு தொழில் தொடங்கப்படுகிறது என்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகின்றன. அதே போல இயற்கை வளங்கள், தொழில் முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை, ஐடி மற்றும் ஏஐ என்று அந்த துறைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அந்த துறை தொடர்பான மானிய கோரிக்கை விவாதத்தில் அந்த துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா குமார் பதிலளித்து பேச இருக்கிறார். வரக்கூடிய 27ஆம் தேதி சமூக நீதி மற்றும் பிசி எம்பிசி துறை தொடர்பான வன்னியரசு மற்றும் ஷாஜகான் 2 அமைச்சர்களுடைய துறைகள் வருகிறது. 28ஆம் தேதி போக்குவரத்து மற்றும் வீட்டு வசதிகள் துறையும், அப்புறம் 31ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள், மதுவிலக்கு, சமூக நலன் மற்றும் வேளாண் துறை தொடர்பான மானிய கோரிக்கை விவாதம். செப்டம்பர் 1ஆம் தேதி கைத்தறி, துணிநூல், கதர், தொழிலாளர் நலன் மற்றும் குறு சிறு தொழில்கள். செப்டம்பர் 2ஆம் தேதி பால்வளம், மீன்வளம், மீனவர் நலன், கால்நடை தொடர்பான விவாதங்களும். அதே போல காவல் மற்றும் தீயணைப்புத்துறை அடுத்த வாரம் செப்டம்பர் 3ஆம் தேதி முதலமைச்சருடைய முக்கியமான துறையும். அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி முதலமைச்சருடைய காவல்துறை பதில் உரையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி பப்ளிக் குறிப்பாக பொதுத்துறை, சட்டமன்றம், அமைச்சரவை ஓய்வூதியம் தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த இன்னும் சட்டப்பேரவை இன்னும் 10 நாட்கள் மட்டுமே நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக மொத்தமாக சட்டப்பேரவை 15 நாட்கள் தான் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கும் என்று சொன்ன நிலையில் இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10 நாட்கள் மட்டுமே இன்றுடன் சேர்த்து 10 நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 5 நாட்கள் சட்டப்பேரவை நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.